தேசிய மறுமலர்ச்சிக்காக அணி திரள்வோம் என்ற தொனிப்பொருளில் இம்முறை இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தின விழா கொழும்பு டொரிங்டன் பகுதியில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்திலே இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. தேசிய கீதத்தோடு சிங்கள மொழியில் ஆரம்பமான இந்த சுதந்திர தின நிகழ்வானது நிறைவுக்கு வரும்போது தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை விசேட அம்சமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோல் இம்முறை நாட்டின் கௌரவத்தை உலகெங்கிலும் வெளிக்காட்டும் முகமாக சிறப்பாக விமர்சையாக இந்த தேசிய சுதந்திர தின விழா இடம்பெற்றாலும் கூட கடந்த வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூறப்போனால் கடந்த வருடங்கள் இராணுவ மரியாதை அணிவகுப்பிலே பேரணியிலே 3000க்கும் அதிகமான இராணுவத்தினர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இம்முறை இந்த இராணுவ அணிவகுப்பிலே 1873 இராணுவ வீரர்கள் தான் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோல் கவச வாகன பேரணி இம்முறை இடம்பெறவில்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆயுதங்கள் தாங்கிய பேரணி வளமையாக இடம்பெறும். அந்த வாகன பேரணியானது இம்முறை இடம்பெறவில்லை. அதேபோல் மிகவும் எளிமையான முறையில் இருந்தாலும் கூட சிறப்பான முறையிலே இம்முறை இந்த தேசிய சுதந்திர தின விழா இடம்பெற்றது. தற்பொழுது தேசிய சுதந்திர தின விழா நிறைவு பெற்று முக்கிய பிரமுகர்கள் அதிதிகள் வருகை தந்த அனைவருமே இப்பொழுது திரும்பி சென்று வரம் இருக்கின்றார்கள். மிகவும் பாதுகாப்பான முறையிலே இந்த சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற்றது. அதேபோல் இம்முறை விசேட அம்சமாக மற்றொரு விடயம் தான், பொதுமக்களுக்கும் இந்த சுதந்திர தினத்தினை பார்வையிடுவதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் இன்று காலையிலேயே வருகை தந்து காத்திருந்து முழுவதுமாக சுதந்திர தினத்தை கண்டு மகிழ்ந்து அவர்களும் சென்றதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. அதேபோல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவருடைய உரையில் மிக முக்கியமான நிறைய விடயங்களை உள்ளடக்கி பேசியிருந்தார். தேசிய மறுமலர்ச்சியை உருவாக்கும் நோக்கிலே அனைவரையும் அணி திரளுமாறு தான் அவருடைய உரையிலே கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே இம்முறை இந்த தேசிய சுதந்திர தின நிகழ்வு 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இவ்வாறு இனிமையாக நிறைவு பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான இன்னும் பல காணொலி காட்சிகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும்.
ஜனநாயக சோசலிச குடியரசின் சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய கொங்கல் ஸ்ரீ ராமதேரோ ஸ்ரீ நாக் விகாரு இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் சென்டர் ஜப்னா அவர்களையும் வணக்கத்துக்குரிய கேதீஸ்வர குருக்கள் பிரதம குரு இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள், ஊடகவியலாளர்கள், சமூகந்தந்த ஜமாத்தினர்கள், அதே போன்று நிர்வாக சபையினர்கள் அனைவர்களுடைய இந்த கூட்டு முயற்சிகளையும் வல்லவனின் அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேசிய கொடி ஏற்றி ஆரம்பிக்க வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற கௌரவ நம்பிக்கையாளர் சபை, நம்பிக்கை தேவப்பாளர் சபை மற்றும் மரக்காய் சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இதோ தேசிய கொடி ஏற்றி ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இலங்கையில் 77வது தேசிய சுதந்திர நமது சுதந்திரத்தை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ஒரு தேசமான